வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய தேன் கிண்ணம் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பெரியம்மா, நான் வந்துட்டேன். திண்ணையில் இருந்து கத்திய சித்ரா ஒரே தாவாக தாவி ரேழியை அடைந்தாள். தான் எதிர்பார்த்த பெரியம்மா அங்கே இல்லாததை உணர்ந்ததும் மறுதாவலில் கூடத்தினுள் புகுந்தாள். முற்றத்தின் அருகே தூணோடு தூணாக நின்று கொண்டிருந்த பெரியம்மா ஒரு வினாடிதான் அவளை பார்த்தாள். அந்த வினாடியே ஒரு நீண்ட நிமிடமாக தோன்றியது. யவ்வனத்தின் பூரிப்பில் திளைத்து கொண்டிருக்கும் பெண்ணின் பெண்மையெல்லாம் ஈரம் 2 சுற்றுக்களாக சுற்றி மார்பகத்தை இழுத்து போர்த்தி இருந்த புடவையில் இருந்து நீர் கசிந்து கொண்டிருந்தது. சிறிதும் பெரிதுமாக நன்முத்துக்களைப் போல நீர் முத்துக்கள் முகமெல்லாம் சிதற ஓரிரு முத்துக்களில் முற்றத்தினூடே பாய்ந்து வந்த கதிரவனின் கதிர்கள் வர்ண ஜாலம் செய்தன. தேவையை மீறி பெரியம்மா தன்னை பார்க்கிறாள் என்ற உணர்வு தோன்றிய மறு கணமே, என்ன பெரியம்மா என்ற கேள்வியை எதிர்பார்வையாலேயே கேட்டாள் சித்ரா. சித்ரா என்று நிறுத்தினாள் பெரியம்மா. சொல்லு, மணி என்ன தெரியுமா? அது தெரியாம அடிச்சுடுத்து அமராவதி. 11 அடிச்சுடுத்து. நான் இங்க தவிச்சுண்டிருக்க. நீ சமய சந்தர்ப்பம் தெரியாம தண்ணியில குதிச்சுண்டிருக்க. நீ சொல்றது ரொம்ப சரி பெரியம்மா. மாமரத்திலிருந்து நானும் மலைமேலவும் குதிச்சோம். தண்ணியில மூழ்கி முங்கி குளிக்கிறதுல என்ன சுகம் இருக்கு தெரியுமா? ரயிலுக்கு 4 மணி நேரம் கூட இல்ல. நீயானா உன் இஷ்டத்துக்கு? மேலே பெரியம்மாவால் பேச முடியவில்லை. ரயில்வே ஸ்டேஷன் நம் வீட்டு புழக்கடையிலிருந்து ஒரு பர்லாங்கு கூட கிடையாது. 4 மணி நேரத்துல ஒரு யாகமே நடத்திடலாம். இப்ப முதல்ல ஈரத்தை களைந்து சாப்பிட உட்காரு. ரொம்ப சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? தினம் தினம் எனக்கு போட்டு விட்டு வேண்டா வெறுப்பா நீ உட்கார்ற. இன்னைக்கு நாம 2 பேருமா சேர்ந்து சாப்பிடணும். என்ன? சரி, சீக்கிரம் வா. மதுரை குங்குமத்தை மறக்காம பெட்டியில எடுத்து வச்சுக்கோ. சரி என்று கத்திக்கொண்டே சித்ரா ஓடினாள். சித்ரா மரகத பச்சையில் திரும்பினாள். அந்த புடவையை கண்டதுமே, இதையா கட்டிண்ட என்று கேட்டாள் பெரியம்மா. அதான் பாக்குறையே, ஏன் கேக்குற? ரயிலுக்கு வேற கட்டிக்க போறியா? இல்ல, இதுவே தான். பட்டணம் போய் சேர்றதுக்குள்ள இது சுருணை மாதிரி ஆகிடும். இது நன்னா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிக்கொண்டே சித்ரா இலையின் முன் உட்கார்ந்தாள். அதனால தான் சொல்றேன், பிரயாணத்துக்கு ஒரு சாதாரண புடவை போரும். உனக்கு ஒன்றும் தெரியாது பெரியம்மா. வீட்டுக்குள்ள எதை வேணும்னாலும் கட்டி கொள்ளலாம். வெளியே போற போதுதான் நல்லதா இருக்கணும். கோவில்ல இருக்கிற சுவாமியையோ அம்மனையோ பாரேன். மூலஸ்தானம் சாதாரணமா இருக்கும். உற்சவ மூர்த்திக்கு எத்தனை தினுசு அலங்காரம், நகை நட்டுக்கள். இன்னும் பிரகாசமாக காட்ட கேஸ் லைட் வேற. நீ இப்படி பேசுறதே தப்பு. இன்னும் கொஞ்சம் கறி போட்டுக்கோ, உனக்கு பிடிக்குமேன்னு பாகற்காயை நன்னா வறுத்து வைத்தேன். தித்திக்கிறது பெரியம்மா. நான் சொல்றதுல ஒரு தப்பும் இல்ல. இப்பெல்லாம் எளிமைக்கு காலமே இல்லை. இல்லாதது கூட இருக்கிற மாதிரியா வெளிச்சம் போட்டு காட்டணும். பிரம்மையிலேயே மத்தவாளை மூழ்கடிக்கணும். அதுக்காகத்தான் இந்த பச்சை பட்டு புடவையை நீ கட்டி கொண்டிருக்கையா? காதுல வைரத்தோடு இல்லை, கழுத்தை சுத்தி 2 வடம் சங்கிலி இல்லை, உடம்பு நிறைய புடவையாவது நன்றாக இருக்கக்கூடாதா? இந்த புடவையை பார்க்கிற போது என்ன நினைப்பார்கள் தெரியுமா? நகை நட்டெல்லாம் பெட்டிக்குள்ள பூட்டி வைத்திருக்கேன்னு நினைப்பா. சாதத்தை பிசைந்து கொண்டே பெரியம்மா, குழம்பு பிடிக்கலையா என்று கேட்டாள். பிறகு மிகவும் நிதானத்துடன், நீ இப்போ ஒன்னு சொன்னியே, அதை இன்னொரு தடவை சொல்லு என்றாள். குழம்பு ரொம்ப நன்னாத்தான் இருக்கு. நீ எதை சொல்ற? இல்லாதது கூட இருக்கிற மாதிரி. ஓ அதுவா? ஆமா, இருக்கிற மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டணும். ஏன், நான் சொன்னதுல ஏதாவது தப்பு தோன்றதா? எனக்கு மட்டும் தோணுனா என்ன? நீ சொல்றது தப்புன்னு உனக்கு தோணலையே. நீ சொல்றது சரினாலும் நீ இப்போ அமலாக்கி காட்டுறது சரின்னு எனக்கு படல. ஏன்? நீ சொல்றதுக்கு அர்த்தம் எனக்கு புரிந்து விட்டதுன்னு நீ நினைச்சா, நீ இல்லாதத இருக்கிற மாதிரி காட்டல. இருக்கிறதையே முகத்துல அடிக்கிற மாதிரி காட்டிக்கொள்ற. மத்தவா கண்ணுக்கு அப்படி படுறதோ என்னமோ. சாதத்தை போட்டுக்கொண்டே சித்ரா பெரியம்மாவின் முகத்தையும் பாராமல் சொன்னாள். மத்தவா கண்ணுக்காகத்தானே உற்சவ மூர்த்திக்கு ஜோடனைகளும் அலங்காரமும் செய்கிறார்கள். அப்படின்னா இந்த பச்சை பட்டு புடவையும்? பெரியம்மா பேச்சை முடிக்க தெரியாமல் சட்டென்று நிறுத்தினாள்.
ரயில்ல கூட்டம் இருந்தாலும் என்னையும் இந்த புடவையையும் பார்த்தால் யாராவது ஒதுங்கி இடம் கொடுப்பார்கள். அப்போ என்றவள் தொடர்ந்து, நீ என்ற ஒரு மனுஷ ஜன்மத்துக்காக இடம் இல்லை. நீ கட்டியிருக்கிற புடவைக்காக இடம் இல்லையா என்று கேட்டாள் பெரியம்மா. சித்ரா கலகலவென்று சிரித்தாள். பெரியம்மா, நீ என்னென்னவோ பேசுற இன்னைக்கு. ஒரு அற்ப விஷயத்துல எப்படி உன் மனசு இப்படி நிலைச்சு போய் நின்னுடுத்தோ? பெரியம்மா பதில் பேசாமல் சாப்பிட்டாள். ஏதோ ஒரு நீண்டதொரு பேச்சுக்கு தன்னைத்தானே தயாரித்துக் கொள்கிறாள் என்று எண்ணிய சித்ராவும் மேலே பேச்சு கொடுக்காமல் சாப்பிடலானாள். சாப்பிட்டு முடிந்ததும், சித்ரா, பாக்கு பொடி இருக்கு என்று ஆரம்பித்தாள் பெரியம்மா. ரொம்ப சரி என்று சொல்லிவிட்டு சித்ரா திரும்பினாள். சித்ரா என்று குரல் மீண்டும் கேட்டது. அவள் நின்றாள். திரும்பி பார்த்தாள். பெரியம்மாவின் முகம் திடீரென்று வாடி போயிருப்பதை கண்டாள். கண்கள் கனத்து துக்க சுமையை கொட்ட முடியாமல் தவிப்பதை உணர்ந்தாள். என்ன பெரியம்மா, நீ கூட? சித்ராவின் நெஞ்சு கம்மியது. உட்காரு சித்ரா. நீ இன்னைக்கு என்னை விட்டு போறதுக்கு முன்னால என்னென்னவோ பேசணும்னு இருந்த. அப்புறம் படிச்ச பெண்ணுக்கு படிக்காத முட்டாள் நான் என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு என்னையே கேட்டுண்டேன். புடவை தலைப்பால் பெரியம்மா கண்களை துடைத்து கொண்டாள். நீ அழுது நான் பார்த்ததே இல்லை என்கிறதுக்காக இப்ப அழறிய பெரியம்மா? நான் எடுத்த பிறப்புல எனக்கு எல்லாமே வறண்டு போயிடுத்து. நீ ஒருத்தி தான் பசுமையா இத்தனை நாள். நான் எனக்கு தெரிஞ்சத சமைச்சு போட சாப்பிட்டு கொண்டு இருந்த. தோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் போயிடுவ. அப்புறம் நான் என்ன வெளிச்சம் போட்டாலும் என்னோட இருட்டு மாறாது. கடைசி வரை ஒரே இருட்டு தான். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் முதல் சம்பளம் வாங்கினதும் நீ ரயில் ஏறி பட்டணம் வரப்போற. நீ நினைக்கிற மாதிரி நடக்காது சித்ரா. உன் மாமா வீட்டுக்கு வந்து உன் தம்பி வீடுன்னு சொல்லு. அப்படி சொல்ல முடியாததால் தான் உன் மாமா வீடு என்கிறேன். அங்க வந்தா ஒரு கவளம் என் தொண்டையில இறங்காது. ஏதோ பாக்கி இருக்கிற நாளை எண்ணிண்டு கோவிலை தினம் தினம் மெழுகி விளக்கேத்தி என்னை நானே தீர்த்து கொள்வேன். ஆனா இத்தனை வெறுப்பிலும் துறவித்தனத்திலும் உன்னை பத்தித்தான் கவலையா இருக்கு சித்ரா. என்னை பத்தி கவலையே வேண்டாம் பெரியம்மா. வாரா வாரம் உனக்கு லெட்டர் போடுறேன், போதுமா? சித்ரா, கடவுள் உனக்கு நிறைய அழகை கொடுத்துட்டார். அதனால வரும் ஆபத்துக்கள்ல இருந்து நீ உன்னை காப்பாத்தி கொள்ளணும். கடவுள் அழகை தந்திருந்தா அவரே தான் என்னையும் காப்பாத்தணும். தப்பு அவருடையது தானே. நீ இன்னும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்க. இந்த ஆணிக்கு வயசு 21 நிறைகிறது. உன் அம்மா இருந்தா தவிச்சு தண்ணியா உருகி இருப்பா. அப்படி உருகத்தான் இப்ப நீ இருக்கையே. உன் மாமா நல்லவன் தான். ஆனா அவன் குடும்பத்துல எனக்கேனோ ஒரு பிடிப்பு ஏற்படலை. உனக்கு மாமிய பிடிக்கல. எனக்கு பிடிக்காமல் இருக்க அவள் என்ன என் சோற்றில கை வைத்தாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் அம்மா செத்து போன போது கூட அவள் வரலை. மாமா மட்டும் ஏதோ ஊருக்கும் உலகத்துக்கும் பதில் சொல்ல வந்துவிட்டு போனான். சித்ராவை நான் பார்த்து கொள்கிறேன்னு கூட அவன் வாயிலிருந்து வரலை. இப்போ இந்த வீட்டில் தானே நான் இறங்க போகிறேன். வேற வழி இல்ல. உன் அப்பா உன் அம்மா கழுத்துல ஒரு தாலியை கட்டி உன்னையும் அவளுக்கு கொடுத்துட்டு போனான். அவன் இப்போ எங்க இருக்கானோ, இல்ல இல்லாமையே போயாச்சோ? உன் அம்மா பாவம்தான். மஞ்சளும் குங்குமமா போறோமா, இல்ல அது ரெண்டும் இல்லாமையே போனோமான்னு தெரியாமையே போயிட்டா. உன்னை பெத்த அப்பன் இனிமே வந்து உன்னை காப்பாத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பெரியம்மா, நான் சந்தோஷமா புறப்படுறதுக்கு முன்னால ஏன் துக்கத்தை கொட்டுற? நடந்தது சொல்றப்போ துக்க காவியமா இருக்குடி சித்ரா. சொல்ல வேண்டாம். சிலதையெல்லாம் சொல்லாம இருக்கப்படாது. உன் மாமாவுக்கு அந்தரங்கமா உன் அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நீ நேரடியா கேட்டுடாத. அவனாகவே சொல்ற வரைக்கும் பொறு. மாமாவுக்கு மட்டும் எப்படி தெரியுமாம்? இந்த ஊர்ல மஞ்ச காகிதத்தை கொடுத்துட்டு தலைமறைவா சுத்தினவன் ஒரு தடவை உன் மாமாவை பார்க்க வந்திருந்தானாம். அம்மா செத்து போனதுக்கு அப்புறமா? ஆமாம், அம்மா செத்து போன 6ஆம் மாசம். அப்ப எனக்கு 7 வயசு இருக்கும் இல்லையா? ஆமா, 15 வருஷத்துக்கு முன்னாலதான். எதுக்காக வந்தான்னு தான் எனக்கு தெரியல. என் பெண்ணை இனிமே நீதான் காப்பாத்தணும்னு கேட்டுக்க வந்திருப்பார் என்றாள் சித்ரா. இருக்கலாம். ஆனா அதை பத்தி ஏதுமே இப்ப மூச்சு விடாத. மாமி வாயை திறக்காமலே காரியத்தை நடத்தி கொண்டு போகிறவள். நீ ஏதாவது ஏடா கூடமா பேசினா நீயாவே வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான சூழ்நிலையை சிருஷ்டி பண்ணி விடுவாள். உன் வாய் துடுக்க எல்லாம் ரயில் ஏறும்போது மடத்துக்குளம் ஸ்டேஷனிலேயே இறக்கி வச்சிடு. சித்ரா பெருமூச்செறிந்தாள். பிறகு நிதானமாக, பெரியம்மா, நீ சொல்றது எல்லாம் பார்க்கிற போதுதான் மெட்ராஸ் போறதுலயே அர்த்தம் இல்லைன்னு தோன்றது. மாமா இத்தனை நாளா அனுப்பின மாதிரி மாசா மாசம் 40ஓ 50ஓ அனுப்பட்டும். நான் இங்கேயே இருக்கேன். நானும் நீயுமா சேர்ந்து கோவில மெழுகி விளக்கு ஏத்தின்றிருப்போம் என்றாள்.
உளராத, நீ வாழ போற பெண். எனக்கு அப்படி தோணல. எனக்கு உள்ளூர வேலைக்கு போக ஆசையே இல்ல. ஏதோ வாழ்க்கையின் நிர்பந்தத்துல ஒரு சுமையை தூக்க தலையை குனியற மாதிரி குனியறேன். அவ்வளவுதான். அம்மா செத்து போனதோ, அப்பா ஓடி போனதோ எனக்கு பெரிய துக்கமா தோணல. நானே எனக்கு ஒரு பாரமா தெரிகிறது தான். நான் மகா பாவி சித்ரா. சிரிச்சு கும்மாளமிட்டு கொண்டிருந்த பெண்ணின் மனசை கோலால குத்தி ரணகளமாக்கிட்டேன். நீ பெட்டி படுக்கை எல்லாம் தயாராக்கிக்கோ. மணியக்காரர் 3 மணிக்கு வந்துடுவார். பெரியம்மா, நீ அடிக்கடி சொல்வ, பெண் நம்ம ஊர் அமராவதி நதி மாதிரி. புருஷன் என்கிற பெரிய நதியை பார்த்து ஓடி அதோட கலக்கிறது தான் அவள் லட்சியம். இந்த லட்சியம் கை கூடினப்புறம் வாழ்வு என்கிற மகா சமுத்திரத்தை பார்த்து கொண்டு 2 நதியுமாக போகணும் என்றெல்லாம். சில பெண்களின் தலைவிதி காட்டாறு மாதிரி பிறந்து காட்டு மணல்லேயே முடிஞ்சுடுறது. அப்ப நீயும் மாமாவும் என்னை ஒரு காட்டாறுன்னே தீர்மானம் செய்து விட்டீர்கள் இல்லையா? இந்த மாதிரி கேள்விக்கு நான் என்ன பதிலை சொல்வேன்? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உனக்கு கண்டிப்பா வாழ்வு உண்டு. நீ வாழத்தான் போற. பெரியம்மா, இப்ப நான் நமஸ்காரம் பண்றேன். நீ என்ன ஆசீர்வாதம் செய்து அனுப்பு. அடுத்த கணம் சித்ரா மண்டியிட்டு வணங்கினாள். பெரியம்மாவின் நா குளறிற்று. கேவல்களினோடு எழுந்திரு என்றாள். நன்றாக ஆசீர்வாதம் பண்ணினாயா பெரியம்மா? பெரியம்மா தலையாட்டினாள். நீ சிரித்தால்தான் நான் மன நிறைவோடு ரயில் ஏறுவேன். நீ என்ன விட்டு பிரிந்து போற. எப்படி சித்ரா சிரிப்பு வரும்? இப்போ என் கண் முன்னாலேயே முதல்ல சிரி. நான் ரயில் ஏறி போனதும் தனியா என்ன நினைச்சு அழு. என்ன நினைச்சு அழறதுக்கும் ஒருத்தி இருக்கிறாள் என்கிற திருப்தியும் எனக்கு இருக்கும். பெரியம்மாவினால் சிரிக்க முடியவில்லை. சிவகாமியின் முகம் திடீரென்று பிரகாசமடைந்தது. கடைசியாக அவள் வாங்கிய வைர அட்டிகையின் விசேஷத்தை பற்றி அவள் நன்கு அறிவாள். சாதாரணமாக வேறு யார் அதை பற்றி புகழ்ந்திருந்தாலும் வைரத்தை பற்றி இவளுக்கு என்ன தெரியும் என்று உள்ளூர அலட்சியம் செய்துவிட்டு வெறும் புன்னகை ஒன்றை உதிர்த்திருப்பாள். ஆனால் அந்த அட்டிகையின் அமைப்பையும் கற்களின் நேர்த்தியையும் பதக்கத்தின் வடிவத்தையும் அலசி அலசி விவரித்து விவரித்து புகழ்கிறவள் ஹைகோர்ட் ஜட்ஜ் பரசுராமனுடைய மனைவி அல்லவா? அதுவும் ஒரு பெரிய வைர வியாபாரியின் பெண். நீங்க என்னமோ இந்த அட்டிகை பத்தி ரொம்ப புகழறீங்க. உங்களுக்கெல்லாம் இது சர்வ சாதாரணம் என்றாள் அவள். துணி கடைக்காரனுக்கு தினம் தினம் பார்த்து பார்த்து பழகின துணிகள் சாதாரணமா படுற மாதிரி எங்க அப்பா கடையில இருக்கிற நகைகளும் வைரங்களும் எனக்கு சாதாரணமாக படும்னு தானே நீங்க நினைக்கிறீங்க சிவகாமி அம்மா என்று கேட்டாள் திருமதி விசாலம். நான் அப்படி சொல்லவில்லை. நீங்க போட்டுக்காத வைரமா வைடூரியமா? விசாலம் எழுந்தாள். இப்ப வீட்டுக்கு போனதுமே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி அட்டிகை தயாரா இருக்கான்னு விசாரிக்க போறேன். இல்லைன்னா கடை ஆளை உங்ககிட்ட அனுப்பி மாடலை பார்க்க சொல்ல போறேன். அப்ப நான் வரட்டுமா? 7,000 ரூபாய்க்கு அட்டிகை வாங்குறதுன்னா என்னை போன்றவர்களுக்கு பிரம்ம பிரயத்தனம். உங்களுக்கெல்லாம் என்று இழுத்தாள் சிவகாமி. நீங்க ரொம்ப அடக்கமா பேசுறீங்க. நேத்து கூட எங்க வீட்டுக்காரர் சொன்னார், இன்னைக்கு மெட்ராஸ்ல நேர்மையா வியாபாரம் செய்கிறவர்களில் சுந்தரேசனும் ஒருவர்னு. சிவகாமியின் உடல் புல் அரித்தது. ஒரு பெரிய மனுஷர் ஹைகோர்ட் ஜட்ஜ் வாயில் இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வார்த்தை வர்றதுன்னா அது நாங்க செய்த புண்ணியம்தான் என்ற பதில் சொன்னவள் தொடர்ந்து, இவர் என்ன சொல்றார் தெரியுமா? சிவகாமி, எல்லாம் நீ வந்த வேளை என்கிறார். எப்படி? விசாலம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக சிரித்துவிட்டு, நான் புறப்படுகிறேன் சிவகாமி, இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று புறப்பட்டாள். வர வெள்ளிக்கிழமை கிளப் விழா டின்னர் அன்னைக்கு சந்திப்போம். என் பெண்ணை நாளைக்கு காலையிலேயும் அழைத்து கொண்டு வருகிறேன். தலையை ஆட்டிவிட்டு விசாலம் வெளியேறினாள். போர்ட்டிகோவில் இருந்து கார் புறப்பட்ட சப்தம் கேட்டதும் மணி மணி என்று 2 தடவை கத்தினாள் சிவகாமி. மணி ஓடோடி வந்தான். ஏண்டா, உனக்கு மூளை இருக்கா? அடிக்கடி இதே கேள்வியை கேட்கும் எஜமானி அம்மாளை ஒரு முறை பார்த்துவிட்டு அவன் தலையை தடவி கொண்டான். தடவாத, தட்டுப்படாது. வெள்ளி டம்ளர்ல தக்காளி ஜூஸ் கொண்டு வந்தியே, நாங்க 2 பேரும் சாப்பிட்டானதும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம்? பார், 2 கட்டெரும்பு டம்ளர் மேல விளையாடுறது. தோ எடுத்துக்கொண்டு போறேன் என்று டம்ளர்களை எடுக்க போனான் மணி. இன்னொரு தடவை இது மாதிரி சொல்லும்படியா வச்சுண்ட, அப்புறம் இழுத்தாள் அவள். மணி சடக்கென்று நின்று திரும்பி அவளை பார்த்தான். ஏமா நிறுத்திட்டீங்க? சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லுங்க. சத்தம் போடா, கேள்வி கேட்காம என்று சமாளிக்க முயன்றாள் சிவகாமி. மணி நகரவில்லை. அன்னைக்கு நீங்களும் மேயர் சம்சாரமும் காபி சாப்பிட்ட அப்புறம் டம்ளரை எடுக்கலாம்னு ஹாலுக்கு வந்தேன்.
என்னை அவள் எதிரிலேயே எரிக்கிற மாதிரி பார்த்தீங்க. போனப்புறம் பேசிக்கொண்டு இருக்கிறப்போ ஏன் நடுவுல வந்தேன்னு திட்டினீங்க. அதனால நான் இன்னைக்கு நடுவுல வரலை. உங்களுடைய போக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. போதும்டா நிறுத்து. மூளை இருந்தா இப்படி பேசுவியா? அன்னைக்கு காஃபி டம்ளர், இன்னைக்கு டொமேட்டோ ஜூஸ். ரெண்டிலையும் தான் சர்க்கரை இருக்கு. டம்ளர்களை எடுத்தான் அவன். நாக்கு நன்னா நீண்டு வளர்ந்திருக்கு. போ போ, எல்லாம் உன் எஜமான் கொடுத்திருக்கிற சலுகை என்று முணுமுணுத்தாள் சிவகாமி. அவன் தலை மறைந்ததும் சிவகாமி அவனை மறந்தாள். அருகே சோஃபா மீதிருந்த அட்டிகை பெட்டியை எடுத்தாள். மெதுவாக திறந்தாள். அவளுடைய சிறிய கழுத்துக்கு பாங்கான சிறு அட்டிகை. 2 வைரங்களை அடுத்து 2 சிவப்பு கற்கள். விளக்கொளியில் வைரங்கள் ஜொலித்தன. அவளுடைய மீன ராசிக்கு ஏற்றபடியாக அட்டிகையின் பதக்கத்தில் இருந்த சிறு மீன்கள் எதிரும் புதிருமாக விளையாடின. 4 வைரங்கள் கண்களாக அமைந்திருந்தன. சிவகாமி தன்னையே மறந்திருந்த நிலையில் லயித்து போனாள். எதிரே கணவர் வந்து நின்றதையும் அவள் கவனிக்கவில்லை. அவர் தோள் துண்டை எடுத்து ஒரு தரம் உதறின பிறகும் சிவகாமி ஏறிட்டு பார்க்கவில்லை. என்ன சிவகாமி, அட்டிகை எவ்வளவு தூரத்துக்கு உன்னை இழுத்துண்டு போயிருக்கு என்றார் சுந்தரேசன். திடீரென்று அவள் விழித்து கொண்டாள். தன் எதிரே கணவர் நிற்பதை கண்டாள். ஏன் இப்படி திடுதுப்புன்னு வந்து பயமுறுத்துறீர்கள்? பூனை மாதிரி சப்தம் செய்யாமல் வராதீர்கள் என்று நான் எத்தனை தடவை சொல்லியாச்சு. அப்பப்பா, என் மார்பு எப்படி படபடன்னு அடிச்சுக்கிறது தெரியுமா? சுந்தரேசன் சிரித்தார். பிறகு கேள்வியை இன்னொரு தடவை போட்டார். நேரடியாக பதில் சொல்லாமல், ரொம்ப நன்னா இருக்கில்லை என்று கேட்டாள் அவள். நல்ல விலையல்லவா, நன்றாகத்தான் இருக்கும். விசாலம் வந்திருந்தாள். இதை பார்த்ததும் அப்படியே அசந்து போய்விட்டாள். யார், ஜட்ஜு பெண்டாட்டியா? ஆமாம், எனக்கு வேறு எந்த விசாலத்தை தெரியும்? இன்னைக்கே இது மாதிரி ஒரு அட்டிகைக்கு ஆர்டர் கொடுக்க போகிறாளாம். பாவம், அவர் 3 நாளா கோர்ட்டுக்கு போகலையாமே. ஏற்கனவே பிளட் பிரஷர், இப்போ ஹார்ட் அட்டாக்கும் வேற. ஒன்றும் இருக்காது. அப்படி இருந்தா விசாலம் இன்னைக்கு இங்கே வந்திருப்பாளா? புருஷன் படுத்த படுக்கையா இருக்கும்போது எப்படி அவளால வர முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம ராஜிக்கும் இது மாதிரி ஒரு அட்டிகை வாங்கி போடணும் என்றாள் சிவகாமி. கல்யாண கடனே இன்னும் தீரவில்லை என்றார் சுந்தரேசன். 7000 தானே? நீ வாங்கி இருக்கிறதுக்கே எப்ப எப்படி கொடுக்கறதுன்னு முழிச்சுண்டிருக்கேன். ஒரு மொழியால முழிக்க கூடாது, 2 மொழியால மொழின்னு இன்னொன்னு வாங்க சொல்றியா? எப்போதான் தரித்திரப்பாட்டை நிறுத்த போறீங்களோ? தரித்திரம் நின்னதும் என்ற அவர், நாளைக்கு எக்மோருக்கு யார் போக போகிறார்கள் என்ற பேச்சை புது விஷயத்துக்கு திருப்பினார். எக்மோருக்கா? ராஜி பெங்களூர்ல இருந்து வருகிறாள். ரயில் எக்மோருக்கு வராது, சென்ட்ரலுக்கு வரும். ஓ, நீ சித்ரா வரும் விஷயத்தை மறந்துட்டியா? நாளைக்கு என் தங்கை பெண் சித்ரா வருகிறாள், தெரியுமோ இல்லையோ? ஆமாம், பெரிய விஷயம்தான். அவளை வரவேற்க ஸ்டேஷனுக்கு நான் போகணும்னு சொல்கிறீர்களா? ஐயையோ, அந்த தப்பை நான் செய்வனா? எந்த தப்பை அப்பா என்று கேட்டுக்கொண்டு முரளியும் அவன் பின்னால் பாபுவும் வந்தார்கள். 2 பிள்ளைகளையும் பார்த்த சுந்தரேசன், நாளைக்கு சித்ரா வருகிறாள், யார் ஸ்டேஷனுக்கு போய் அழைத்து கொண்டு வரப்போகிறீர்கள் என்று கேட்டார். பாபு ஏதோ சொல்ல வாயெடுத்தான். முரளி இடைமறித்து, பெரிய அண்ணாவிடம் பேச முடியாது, நான் 7 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தாகணும், அதனால பாபுதான் போகணும் என்றான். நான் சித்ராவை 7-8 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு தடவை பார்த்திருக்கிறேன். எனக்கு அடையாளம் கூட தெரியாது. பாபுவும் நானும் சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறோம் என்றாள் சிவகாமி. ஆமாம்பா, ராஜி வருகிறாளே. ராஜி சந்திக்கு முரளி போகட்டும், கார்ல ஏத்தி விட்டு அவன் அப்படியே காலேஜுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ எங்க வேணும்னாலும் போகலாம் என்றார் சுந்தரேசன். நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்கோ. ரயில் லேட்டா வந்தா முரளி என்ன செய்வான்? டிரைவர் இருக்கானே, நீயும் வேணும்னா போ. பாபு எழும்பூருக்கு போகட்டும். நான் தான் சொன்னேனே, அப்பா அவளை அடையாளம் கூட தெரியாதுன்னு. அப்போ அந்த பெண்ணை யார்தான் மீட் பண்ணி அழைச்சுண்டு வர்றது? நீதான் போகணும் போல இருக்கு சிவகாமி. தலையெழுத்தா விதியா? பேசாம உங்க கடை குமாஸ்தாவை அனுப்புங்க. சுந்தரேசன் ஒரு தடவை மனைவியை விரைத்து பார்த்தார். பிறகு பிள்ளைகள் பக்கத்தில் இருப்பதை உணர்ந்து, குமாஸ்தாவால மட்டும் சித்ராவை கண்டுபிடிக்க முடியுமோ என்று கேட்டார். பொம்மநாட்டிகள் இருக்கிற பெட்டியில தானே சித்ரா இருப்பாள். அதற்கு எதிரே குமாஸ்தான் இருக்கட்டும். 20-22 வயசு பெண் தனியா இறங்கினா விசாரிக்கட்டும். ரொம்ப சரி சிவகாமி, ரொம்ப சரி. நீ சொல்றபடியே செய்யறேன். பாபு, நீயும் அம்மாவும் சென்ட்ரலுக்கே போங்கள். ஆனா காரை தொடக்கூடாது. கார் எழும்பூருக்கு போக போறது. இப்பவே சொல்லிட்டேன். ஆமாம். பாருடா, உன் அப்பாவுக்கு பெத்த பெண் மேல கரிசனம் இல்லை. தங்கை பெண்ணுன்னு குதிக்கிறார்.
ஏதோ சொல்ல வாய் எடுத்தவர் தம்மையே அடக்கிக் கொண்டார் சுந்தரேசன். முரளி கலகலவென்று சிரித்தான். பிறகு, அப்பா, எல்லாருக்கும் தேவையான வழி ஒன்றை நீங்கள் எல்லோருமே மறந்து போய்விட்டீர்கள். பெங்களூர் மெயில் 6 மணிக்கு வருகிறது. தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் 6:30க்கு வருகிறது. சென்ட்ரலுக்கு முதலிலே போய் ராஜியையும் அழைச்சுண்டு அப்படியே எக்மோருக்கு போய். முரளி முடிக்கவில்லை. நீ பேசாம போடா முரளி, என்னால 2 ஸ்டேஷனுக்கும் போக முடியாது. எல்லாம் குமாஸ்தாவே போகட்டும். உங்க அப்பா கார் தரலேன்னா வேண்டாம், டாக்ஸியில போறோம் என்றாள் சிவகாமி. டூ ஆஸ் யூ ப்ளீஸ் என்று கூறிவிட்டு முரளி மாடியை நோக்கி நடந்தான். பாபுவும் மெதுவாய் பின்தொடர்ந்தான். கோபம் தெறிக்க உட்கார்ந்திருந்த சிவகாமியை பார்த்த சுந்தரேசன் நிதானமாக ஒரு கேள்வியை கேட்டார். இன்னைக்கு ஒரு கவலையும் இல்லாம ஒரு கவளம் சோறு உன் தொண்டையில இறங்குறதுன்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? சிவகாமி அவரை ஏறிட்டு பார்த்தாள். அவளுடைய மௌனமே சுந்தரேசனுக்கு பலமாக அமைந்தது. உன்னால பேச முடியலை அல்லவா? ஒரு பெரிய பங்களாவில் குடியிருக்கிறாய். ஏர் கண்டிஷன் ரூம், ரெஃப்ரிஜரேட்டர், சோபா செட்டுன்னு அனுபவிக்கிறாய். முதல் பிள்ளை ஒரு இன்ஜினியர், 2வது பிள்ளை ஒரு ஆபீசர், கடைசி பிள்ளை டாக்டர். பெண்ணை பெரிய இடத்தில் கொடுத்திருக்கிறாய். போதும், நிறுத்துங்கள். நாளைக்கு அந்த பெண் வந்ததும் தத்து பித்துன்னு உளறி வைக்காதீர்கள். அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாம், தெரியாதுதான். நான் அனுப்புற 40ம் 50ம் ஏதோ மாமா போடுற பிச்சைன்னு நினைச்சுண்டு இருக்கு. அது இன்னைக்கு ஒரு வேலையில சேர புறப்பட்டு இருக்கு. ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் விஷயம் அவளுக்கு தெரியும். அப்ப நீ எப்படி நிலைமையை சமாளிப்ப? அவளுக்கு என்னைக்கும் தெரியாம இருக்கணுமானா நீங்க உங்க வாய்க்கு ஒரு பெரிய பூட்டா போட்டு கொள்ளணும். நீ நினைக்கிறபடி அது ஒன்றும் சுலபம் இல்லை. 7 வருஷத்துக்கு முன்னாடிதான் முதலா நான் இன்கம் டாக்ஸே கட்ட ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை உன் பெயருக்கு வாங்கியாகி விட்டது. சரி சரி, இன்னைக்கு எங்கிட்ட இப்படி பேசினது போதும். நாளைக்கு அந்த பெண்ணிகிட்ட பேசி தொலைக்காதீர்கள். 7 வருஷமா இந்த வீட்டுல பெரிய மனிதர்கள் வந்து போகிறார்கள்னு 4 பேருக்கு தெரியும் என்றாள் சிவகாமி. சிவகாமி, அது ஏதோ அதிர்ஷ்ட புயல். உன்னுடைய உதாரித்தனமான செலவுகளுக்கு என்னுடைய வியாபாரம் போதும், எனக்கு கேட்கண்டாம். எந்த குடும்பமும் வஞ்சனையால் உருப்பட்டது இல்லை. வஞ்சனைன்னு நாம் நினைச்சா தானே. வஞ்சித்தவன் அப்படி நினைக்காவிட்டால் அவனுக்கு மனசாட்சி மனிதத்தன்மை ஒன்றும் கிடையாது என்று அர்த்தம். அந்த அர்த்தத்திலேயே இத்தனை நாள் வாழ்ந்தாகி விட்டது. இனிமேலும் அப்படியே வாழலாம். பானையை உடைக்கிற மாதிரி நீங்கள் மூளை கெட்டு ஏதும் செய்து விடாதீர்கள். சுந்தரேசன் சிரித்தார். இப்போ உன் மூளை குழம்பி இருக்கு இல்லையா என்றார். என்னை நிம்மதியா இருக்க விடுங்களேன். இரு, இன்னைக்குத்தான் கடைசி நாள் நிம்மதி. நாளையிலிருந்து உன் பாவம் உன்னையே சாப்பிட ஆரம்பிக்க போகிறது. சிவகாமி திடீரென்று எழுந்தாள். நான் பாவத்தையும் ஜீரணிக்க கூடியவள் தெரியுமா என்றாள். அவளுடைய முகத்தில் தெரிந்த ஆத்திரத்தையும் வார்த்தைகளின் அழுத்தத்தையும் உணர்ந்த சுந்தரேசன், தெரியும் என்று முணுமுணுத்தார். பிறகு, நாளைக்கு நான் போகப் போகிறேன் எழும்பூருக்கு என்றார். சித்ராவே மிக அலாதியானவள். அவளுடைய அலாதி தன்மையே வாழ்க்கையின் வெற்றி தோல்விக்கும் மகிழ்ச்சிக்கும் துயரத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது, இருக்க போகிறது என்று பலர் சொல்லி இருக்கிறார்கள். பெரியம்மாவும் மணியக்காரரும் அடிக்கடி அவளிடம் கூறி உபதேசமும் செய்திருக்கிறார்கள். உலகம் எனும் இயந்திரத்தின் நுழைவாயிலில் புகை இருக்கும் அவள் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மணியக்காரர் எத்தனையோ தடவை பெற்ற பெண்ணிடம் இறைஞ்சுவது போல சொல்லி இருக்கிறார். எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சித்ரா அவளுக்கே உரித்தான புன்னகையுடனோ அல்லது தன் அலாதியான சீற்றத்துடனோ கேட்கும்போது மணியக்காரருக்கே விடை புரியாமல் போய்விடும். மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே பல்லவியுடன் தான் அவர் தவிப்பார். தன்னுடைய உடல் அழகை, அங்கங்களின் கவர்ச்சியை கிராமத்திலும் அவள் அடிக்கடி சென்று வரும் உடுமலைப்பேட்டையிலும் பல வாலிபர்கள், ஏன் நடுத்தன வயதினரும் கூடத்தான் ரசித்து பெருமூச்செறிகிறார்கள் என்பதை சித்ரா அறிவாள். அவளுடைய அழகையே மூலதனமாக வைத்து கொண்டு அவள் பெரிய பணக்கார வீடு ஒன்றில் எஜமானியாகி விடலாம் என்ற தோழி அலமேலு அடிக்கடி அந்தரங்கமாக கூறுவாள். எண்ணம் ஒரு பெருமிதத்தை எழுப்புமே தவிர அந்த மாதிரியானதொரு வாழ்க்கைக்கு தன்னைத்தானே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை. சித்ரா தன்னுள்ளேயே அசை போடும் வேளைகளில் பிறர் கூறும் குற்றம் குறைகள் தான் மனதிலே மேலோங்கி நிற்கும். சிலரை கண்டாலே ஒரு பிடிப்பு, சிலரை கண்டாலே ஒரு வெறுப்பு. இந்த குணம் அவளுடைய பிறவி குணமாகிவிட்டது. சின்னஞ்சிறு விஷயங்களில் எல்லாம் சீறி விழும் சுபாவம். ஆனால் அதே சமயத்தில் பெரிய பிரச்சனைகளில் தோல்வி ஏற்பட்டாலும்
நிதானம் நிறைந்த பேச்சு, தோல்வியை அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு பொறுமை, சலைவிக்கு போய் வந்த புடவையை முதன் முதலாக கட்டி கொள்ளும் போது உண்டாகும் மகிழ்ச்சி, பரீட்சையில் முதன்மையாக தேறிய போதும் கிடையாது. சின்னஞ்சிறு குழந்தைகளை தாவி எடுத்து அணைக்கத் துடிக்கும் அவளுக்கு மற்ற பெண்களின் நவ நாகரிக உடைகளையும் அலங்காரங்களையும் கண்டாலே எரிச்சல் பிறக்கும். முன்பின் தெரியாதவர்களாக இருந்தால் கூட முகத்தில் அடிப்பது போல கூறிவிடுவாள். பெரியம்மா அடிக்கடி கூறுவது போல சித்ரா ஒரு பெண் அல்ல, ஒரு தனிப்பிறவி, ஒரு அலாதியானவள். அவளுடைய அலாதி தன்மை வாழ்க்கையை எப்படி உருவாக்கப் போகிறது? இந்த கேள்வி பெரியம்மாவுக்கு வேண்டுமானால் ஒரு பெரும் புதிராக இருக்கலாம். சித்ரா அந்த கேள்வியையே நினைத்து பார்க்கவில்லை. காரணம், தானும் மற்றவர்களைப் போல ஒருத்தி என்று அவள் எண்ணிக்கொண்டதுதான். மடத்து குளத்தில் ரயில் ஏறிய சித்ரா திண்டுக்கல் வரையிலும் யாரிடமும் பேசவில்லை. பழனி மலையை கண்டபோது கைகள் தாமாக கன்னத்தில் போட்டுக்கொண்டு கூப்பின. சித்ரா, காஃபி டிஃபன் வாங்கி தரட்டுமா என்று கேட்டார் மணியக்காரர். தலை அசைவினாலேயே வேண்டாம் என்று கூறினாள் சித்ரா. திண்டுக்கல் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் சாதாரணமாக இருக்கும் நெரிசல் அன்று இல்லை. மணியக்காரர் படுக்கும் வசதியுள்ள பெட்டியில் ஓர் இடம் வாங்கி கொடுத்திருந்தார். உட்கார்ந்தே போனால் போதும் என்றாள் சித்ரா. இல்ல சித்ரா, பெஞ்சு பூராவும் உன்னுடையதுதான், அதுவும் பக்கவாட்டுல கிடைச்சிருக்கு, சௌகரியமா போகலாம், உன் பெரியம்மாவுக்கும் திருப்தியாக இருக்கும். ஓ, அதுக்காகத்தானா இந்த ஏற்பாடு என்று கேட்டு சிரித்தாள் அவள். உன் சௌகரியத்துக்கும் உன் பெரியம்மா திருப்திக்கும் தான் என்ற மணியக்காரர். கையில பொட்டன் கொண்டு வந்திருக்கிறாயே, அதை எங்கே சாப்பிட போற என்று கேட்டார். ஏதாவது ஒரு ஸ்டேஷன் வந்தால்தான் சாப்பிடணுமா? பசிக்கும் போது சாப்பிட்டு கொள்கிறேன். ஜாக்கிரதையா போய் வா, மணியக்காரரை மறந்து விடாதே. அது எப்படி மறக்க முடியும்? நீங்க 30 ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறீர்களே, அடிக்கடி லெட்டர் போடு. நான் போடாவிட்டாலும் நீங்க போடுவீங்களே என்று சொல்லி சித்ரா சிரித்தாள். 30 ரூபாய் காசுக்காக லெட்டர் போடுற கோஷ்டியில என்னையும் சேர்த்துட்டியா சித்ரா? அவள் முகம் திடீரென வாடியது. சும்மா சொன்னேன் மணியக்காரரே, வருத்தப்படாதீங்க. நான் அவசியம் லெட்டர் போடுறேன். பெரியம்மாவை அடிக்கடி கவனிச்சுக்கங்க. சாயங்காலமானா இரும ஆரம்பிக்கிறா. உடுமலைக்கு கூட்டி கொண்டு போய் நல்ல டாக்டர் கிட்ட காண்பியுங்கள். ஆகட்டும் சித்ரா, மாமா வீட்டுல எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியும் இல்லையா? பெரியம்மா சொல்லி கொடுத்தாச்சு, நானும் மறந்து போயாச்சு. உன் மாமா பணக்காரர், அவர் வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ பார்த்து பழகணும். என் சுபாவப்படி இருப்பேன், கவலைப்படாதீங்க. மணி அடிச்சாச்சு, கம்பியிலிருந்து கையை எடுத்துருங்க. வேலையில சேர அன்னைக்கு கோயிலுக்கு போய் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணு. மாட்டேன் மணியக்காரரே, மாட்டேன். என்னை வேலை செய்து பிழைக்கும்படி தண்டனை கொடுத்த கடவுளுக்கு நான் அர்ச்சனை செய்ய மாட்டேன். ரயில் ஊதியாச்சு, கையை எடுங்க. நான் ஜாக்கிரதையா போறேன். உங்க கண்ணு ஏன் தழும்புது? கண்ணை தொடச்சுக்கங்க. பெரியம்மாவுக்கு பக்த விஜயம் புஸ்தகம் வாங்கி அனுப்புறேன்னு சொல்லுங்க. ரயிலோடு ஏன் கூட நடக்கிறீங்க? ஏதாவது வாழைப்பழ தோல் கிடக்கும், அழாம போங்க. மணியக்காரர் கண் கலங்க கை பையுடன் நின்றார். எத்தனை நேரம்தான் ஆகாயத்தை ஊடுருவி பார்த்து நட்சத்திரங்களை எண்ணி அழுத்து போனாலோ சித்ராவுக்கே தெரியாது. திருச்சி ஜங்ஷனின் ஆரவாரம் அவள் கவனத்தை ஈர்க்கவில்லை. உச்சி பிள்ளையார் கோவிலின் நீல விளக்கை கண்டதும் மனம் ஓர் இமை பொழுது தெய்வத்தை பிரார்த்தித்ததே தவிர கைகள் வணங்கவில்லை, வணங்க எழவில்லை. காவிரியும் கொள்ளிடமும் உணர்ச்சிகளின் கரைகளை தொடாமலே ஓடின. அரியலூர் தாண்டியது. எப்போதோ நடந்த விபத்து நினைவில் முட்டியது. அன்று எத்தனையோ பேர் உயிரிழந்தனர். எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையின் திசைகளையே மாற்றிவிட்டது அந்த விபத்து. ஆனால் ஒரு விபத்தும் இல்லாமல், சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவமும் நிகழ்ச்சியும் இல்லாமல் சித்ராவின் வாழ்க்கையும் இப்போது திசை மாறுகிறது. இந்த மாற்றத்தை யார் உண்டு பண்ணினார்கள்? தலைமறைவாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை மறையவில்லையே. தந்தையா, அல்லது அகாலத்தில் அவளை அனாதையாக்கிய அம்மாவா, இல்லை 2 பேர்களையும் மீறிய விதியா? அவளுடைய வயதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் காரியாலயங்களிலும் மருத்துவ விடுதிகளிலும் வேலை செய்து பிழைக்கிறார்கள் என்றால், அதே வயதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மன வாழ்க்கையில் ஈடுபட்டு பிறந்த பிறவியின் பயனையும் அனுபவிக்கிறார்கள். ஒரே வயதில் ஒரு பெண் பிழைக்கிறாள், இன்னொருத்தி வாழ்கிறாள். பிழைப்புக்கும் வாழ்க்கைக்கும் தான் என்ன கொடூரமான வேற்றுமை! சித்ரா பிழைக்கப் போகிறாள். பிழைத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் தட்டெழுத்தும் சுருக்கெழுத்தும் படித்த அவள் கற்றதையே கருவியாக்கி கொண்டு ஒரு இயந்திரமாக மாறப்போகிறாள். திடீரென்று மாமாவின் ஞாபகம் வந்தது.
எப்போதோ ஏதோ ஒரு கல்யாணத்தில் பார்த்த மாமி, அவளை விட 2 வயதான ராஜி, முதல் பிள்ளை சங்கரன், பாபு, முரளி எல்லோரும் கூடவே கண்முன் தோன்றினார்கள். எல்லோரும் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள். ஆனால் அவளுடைய ஏழ்மை உறவை நெடுந்தூரத்துக்கு தூக்கி எறிந்து விட்டது. மாமாதான் சொந்தம். மாமாவின் செல்வம் உறவை துண்டிக்கக்கூடிய விரோதி. இது தெரிந்தும் அவள் அவர் வீட்டுக்கு போகிறாள். அந்த வீடுதான் கதி என்றிருக்கப் போகிறாள். தங்கையின் பெண் என்ற ஒரு காரணத்துக்காக மனசாட்சியை திருப்தி செய்யும் நோக்கத்துடன் மாமா அவள் மீது கனிவு காட்டலாம், கரிசனத்துடன் நடந்து கொள்ளலாம். ஆனால் மற்றவர்கள்? மாமியை பற்றி அவள் என்னதான் கற்பனை செய்து பார்த்தாலும் ஒன்றும் புரியவில்லை. ஒரு கல்யாண கூட்டத்தில் பட்டுப்புடவை சரசரக்க சிவகாமி வைர வளையல்களை அடிக்கடி துடைத்து கொண்டு பலருடன் சிரித்து பேசிய காட்சி ஒன்றுதான் அவளுடைய மனத்திரையில் நிலைத்திருந்தது. அன்று அவள் என்னுடைய மருமகள் என்னுடைய மருமகள் என்று சிலரிடம் சித்ராவை அறிமுகப்படுத்தினாள். அந்த அறிமுகத்தின் போது சித்ராவின் மனம் திருப்தியில் பூரித்து போயிருந்தாலும் இன்று அதே அறிமுகத்தை எண்ணி பார்க்கையில் அது உணர்ச்சி அற்றதாகப்பட்டது. அந்த மாமியுடன் அவள் எப்படி காலம் தள்ளப் போகிறாள்? சித்ராவினால் எப்படி இயற்கை சுபாவத்தை மீறி நடந்து கொள்ள முடியும்? சிந்தனையே பெரும் பாரமாக சுமையாக வளர்ந்தபோது அதுவே நித்திரைக்கும் ஒரு மருந்தாகவும் வாய்த்தது. ரயில் திடீரென்று எழும்பூரை அடைந்து விட்டதான ஒரு உணர்ச்சியை உண்டாக்கியது சித்ராவுக்கு. பெட்டியையும் பையையும் இரு கைகளில் தூக்கிக் கொண்டு பிளாட்பாரத்தில் இறங்கினாள். பிளாட்பாரத்தின் ஜன நெரிசலில் இருந்து மெதுவாக நழுவி ஒரு சிமெண்ட் பெஞ்சின் அருகே நின்றாள். பெட்டியை பெஞ்சின் மீது வைக்கப் போகையில் சுற்றுமுற்றும் பார்த்தாள். திடீரென்ற வாய் அவளையும் மீறி மாமா என்று கத்தியது. அடுத்த கணம் 10 அடி தூரத்தில் நின்று கொண்டிருந்த சுந்தரேசனை நோக்கி அவள் நடந்தாள். மாமா, நான் தான் சித்ரா. தன் முன் நின்ற பெண்ணை கண்டதும் சுந்தரேசன் அயர்ந்து போனார். என்ன மாமா, மலைத்து போய் நிற்கிறீர்கள்? என்னை அடையாளம் புரியவில்லையா? நான் உங்களை கண்டுபிடித்து விட்டேனே. சித்ரா சிரித்தாள். அவளுடைய பல் வரிசையின் அழகை கவனித்த சுந்தரேசன், நீ நன்னா வளர்ந்திருக்க சித்ரா என்றார். பிறகு, இரு, போர்ட்டரை கூப்பிடுகிறேன் என்றார். போர்ட்டரா? வேண்டாம் மாமா, பெட்டியும் பையும் தானே, நானே தூக்கிக் கொள்கிறேன். மாமி சௌக்கியம் தானே? ராஜி கல்யாணத்துக்கு கூட என்னை நீங்கள் கூப்பிடவில்லை. சுந்தரேசன் நேரடியாக பதில் சொல்லாமல், படுக்கை இல்லையா என்று கேட்டார். கேட்ட பிறகுதான் தாம் கேட்ட கேள்வியே மடத்தனமான கேள்வி என்று புரிந்தது. தம்முடைய மடத்தனத்தை மூடி மறைக்கும் முயற்சியில், ராஜி கல்யாணம் எதிர்பாரா விதத்தில் அவசரமாக நடந்தது, டைம் இல்லாமல் போய்விட்டது என்றார். அவருடைய பேச்சு அவருடைய காதுக்கே அருவருப்பாக ஒலித்தது. சித்ரா ராஜியை மறந்து அவருடைய கேள்விக்கு பதிலாக, நான் மடத்து குளத்திலேயே டன்லப் மெத்தையில் தூங்குறேன் நினைக்கிறீர்களா? ஒரு ஜமக்காலம், ஒரு கிழிசல் பெட்ஷீட், எண்ணெய் ஏறிய தலைகாணி, அதையெல்லாம் எப்படி உங்க வீட்டுக்குள்ள ஏத்துறது என்றாள். பிறகு, இங்க நல்ல பாயும் தலகாணியும் நீங்க தராமலா போகப் போகிறீர்கள் என்றாள். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததும், பார்த்து வா என்றார் சுந்தரேசன். சித்ராவை பார்த்த கணத்திலேயே இதுவரை அவர் அனுபவித்தறியாத பயம் அவருள் புகுந்தது. தங்கையின் பெண் அடைக்கலத்துக்காக வருகிறாள் என்ற எண்ணமே மறைந்து விதியின் சொரூபம் அவரை வதைக்க வருவதாக தோன்றியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.